ஸோ அதில் வந்து பேக்லைட் டிரைவ் கம்ப்ளைண்ட். ஸோ இதுக்காக இந்த மாடல் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதிலிருந்து வரக்கூடிய டிரைவ் சப்ளை 33 வோல்ட் வருது. அதை எப்படி டைரெக்டாக எடுத்து ஸோ 33 வோல்ட் இன்புட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இது டொயல் சப்ளை, அதாவது 12 வோல்ட் தனியாக கொடுக்கணும், இது 33 வோல்ட்டும் தனியாக கொடுத்துக்கலாம். விசிசி கிட்டத்தட்ட 40லேருந்து 165 வோல்ட் வரைக்கும் இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ டிரைவ் சப்ளை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஆம்பியரும் ப்ராப்பராக இருக்கும். சிங்கிள் காயில் 12 வோல்ட் போர்டு போடுறத விட இது பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து பேக் லைட் எரியணும். அதுக்காக ஒரு 7805 ரெகுலேட்டர் ஸ்மால் சைஸ், இதில் பேனலுக்கு போகக்கூடிய இந்த 12 வோல்ட் சப்ளை ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆன உடனே இங்கே வந்து வரும். இதை எடுத்து இன்புட் கொடுத்துட்டோம், அவுட்புட் எடுத்து பிஎல் ஆனில் கொடுத்த உடனே ஸோ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆன உடனே பேக் லைட் எரியும். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் டிவி ஆன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டரில் எப்போ வந்து ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் 5 வோல்ட் வரும். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த பேக் லைட் எரியும். இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேஷன் தெரியும்.